இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அநேக வாக்குத்தத்தங்கள் என்னுடைய சிரசின் மேல் வைக்கப்பட்டிருந்தாலும் குறிப்பிட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் காலம் சென்று கொண்டிருக்கிறதே. என்னுடைய மரணம் வருவதற்கு முன்பாக அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுமா, நிறைவேறாதா, ஏன் அது தடைபட்டு கொண்டிருக்கிறது என்று அநேக தேவ சமூகத்தில் பல கேள்விகளோடு தேவனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் நான் நேர்த்தியாய் செய்து தருவேன் என்று ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் முதல் பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி அனுதினமும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். எந்த தீங்கும் நம்மை அணுகாதபடிக்கு தேவன் நம்மை வேலியடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை அவர் நிறைவேற்றி நம்முடைய கரத்தில் அவர் தந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல தகப்பனைத்தான் நாம் இன்று ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் பெரியவர், அவர் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை மாறாத தேவனைத்தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகல காரியங்களையும், பிள்ளையினுடைய தேவையாய் இருக்கலாம், புருஷனுடைய காரியமாய் இருக்கலாம், படிப்பு விஷயமாய் இருக்கலாம், திருமண காரியமாய் இருக்கலாம், அது எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த இடத்துல நடக்கணுமோ அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறார். நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல தகப்பன்தான் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. நம்முடைய இருதயத்தில் நினைப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் அந்த காரியங்களை செய்து முடித்து விட்டார். இன்றைக்கு அந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய பரிசுத்தம் தடையாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் பரிசுத்தப்படுத்தி நம்மை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய கரத்துக்குள், ஆண்டவரே நீர் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி எத்தனை பேர் கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் தடைப்பட்ட காரியங்கள் வெகு சீக்கிரத்திலே நடைபெறும். அந்த காரியத்தில் தேவனுடைய கரம் வைக்கப்படும். நான் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன் வேலை விஷயத்தில், திருமண காரியத்தில், ஒரு தொழிலுக்கு, ஊழியத்துக்கு, இப்படி அதிகமாய் நான் பிரயாசப்படுகிற அந்த வேலைகளில் ஏதோ ஒரு தடை, சத்ருவின் கிரியைகள் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. நான் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அது தோல்வியை நோக்கியே போய்கொண்டிருக்கிறது. என்ன காரணத்தினால் இந்த காரியம் தடைபட்டிருக்கிறது என்று நமக்கு தெரியாதபடியினால் நாம் எதையோ கூறிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே, மகனே, உனக்கு வேண்டியவைகளை எல்லாம் சகலத்தையும், உனக்கு என்னென்ன தேவைகளோ அதை நான் அதின் காலத்தில் நான் உனக்கு நிறைவேற்றி
தருவேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, இந்த காரியம் எனக்கு ஜெயமாய் மாறுமா, இந்த வேலை எனக்கு கிடைக்குமா, நான் டெஸ்ட் எழுதியிருக்கேன், எனக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, எனக்கு இந்த அலுவலகத்தில் ப்ரமோஷன் கிடைக்குமா, நான் கவர்மெண்ட் ஜாபில் நான் வெகு சீக்கிரத்தில் ஏறுவேனா, என்னுடைய தொழிலில் ஒரு மேன்மை கிடைக்குமா, இப்படி பல காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற வேளைகள் வரும்போது நான் அதை நிறைவேற்றி தருவேன். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இன்றைக்கு எத்தனை பேர் அடங்கி இருக்கிறார்கள்? வெகு சீக்கிரத்திலே வேலை கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், அந்த மாதிரி தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே தவிர அவருடைய கரத்துக்குள் இருந்து கொடுத்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மிகவும் குறைவு. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நன்மை அது நம்முடைய மரண பரியந்தமும் நம்மோடு கூட இருக்கும். ஆனால் நாம் பெற்றுக்கொள்வதோ வெகு சீக்கிரத்தில் அந்த நன்மைகளை இழக்க வேண்டி வரும். ஆதலால் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ பொறுமையாக இரு, எந்த காரியமாய் இருந்தாலும் நீ அதற்கு காத்திரு, அது தாமதித்தாலும் அது நிறைவேறும், நிச்சயமாய் அது வரும் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழுவதற்கு ஒரு காலம் உண்டு, சிரிப்பதற்கு ஒரு காலம் உண்டு, புலம்புவதற்கு ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எறிந்துவிட ஒரு காலம் உண்டு, அதே கற்களை சேகரிக்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எறிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, அதை தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. இப்படி காலங்கள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த காலங்களில் அந்தந்த நேரங்களில் உனக்கு உண்டானவைகளை நான் நிறைவேற்றி தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று அழகான ஒரு வாக்கு தத்தத்தை எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, அந்தந்த காரியங்களை தேவன் அதினதின் காலத்தில் அதை நிறைவேற்றி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்குத்தான், எனக்குண்டான காரியங்களை குறித்துத்தான் இந்த வார்த்தை பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்று எத்தனை பேர் கேட்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக குடும்பங்களில் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தில் ஏதோ ஒரு தடை வந்து அதை செயல்படுத்த முடியாமல் அந்தகார இருளுக்குள் அழுத்தி வைத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்தகார இருளின் ஆதிக்கங்களை தேவன் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். அந்தந்த காரியங்களில் தேவன் ஜெயத்தை கொடுத்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய
பெரிய காரியங்களை வரும் நாட்களில் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவன் செய்துவிட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.